இவர் தாங்க நெல்சன். அதாவது சுருக்கமா சொல்லணும்னா அண்ணாமலை எதிர்ப்பு தான் இவரோட பொழப்பு. சரி, இன்னைக்கு அவர் என்ன உருட்டி வச்சிருக்காருன்னு பாப்போம். அண்ணாமலை அவர்கள் நிலம் வாங்கி இருக்காருன்னு என்னமோ இவரை தேடி கண்டுபிடிச்ச மாதிரி பேசியிருக்காரு. ஆனா இயற்கை விவசாயம் பண்ணத்தான் நிலம் வாங்கி இருக்கேன்னு அண்ணாமலை அவர்களே பொது வெளியில பேசியிருக்காரு. I always wanted to do organic farming for some time. Last 3-4 years I was very busy. I got a farmland recently. I'm fully dedicated myself to organic farming. Last 4-5 months I'm spending quite a lot of time, at least 2 days a week to do that in Coimbatore. அடுத்து அண்ணாமலை வாங்கியிருக்கிற சொத்து 80 கோடின்னு உருட்டி விட்டுருக்காரு மனுஷன். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா பேலன்ஸ் இருக்கிற 75 கோடி 50 லட்சம் ரூபாய் பிளாக் மணி, அதாவது கருப்பு பணம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் சார், ஏது இந்த 80 கோடி 80 கோடி கல்யாணம் நின்று வச்சப்ப 80 கோடி 80 கோடி நீ பார்த்த 80 கோடி இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபாய் வகுத்தரிச்சப்ப அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் அது ஒரு பொட்டல் காடுன்னு. இதுவாடா உனக்கு 80 கோடி? உருட்டா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? அந்த வீடியோக்கு கீழேயே ஒருத்தர் அங்க இருக்கக்கூடிய கிராமங்களை வித்தா கூட 80 கோடி போகாது அப்படின்னு கமெண்ட் பண்ண, அப்படிப்பட்ட கிராமத்துக்கு எதுக்கு 44 லட்சத்துல பிரிட்ஜ் அப்படின்னு முட்டை கொடுத்திருக்காரு. அடுத்த உருட்டா அண்ணாமலைக்காக அந்த பாலத்தை திமுக அரசு கட்டுச்சுன்னு உருட்டி இருக்காரு. பிரைவேட் இடத்துக்கு, அதாவது இந்த தனியார் இடத்துக்கு போறதுக்கான ஒரு அருமையான பாலத்தையும் நம்ம திமுக அரசாங்கம் திரு அண்ணாமலை அவர்களுக்காக போட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா அதிமுக ஆட்சி காலத்திலேயே அந்த பாலம் இருந்ததுக்கான ஆதாரம் கூகுள் மேப்ல பார்த்தாலே தெரியும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் அடிச்சு விட்டாலும் கடைசியா ஸ்விம்மிங் பூல் கட்ட போறாருன்னு அடிச்சு விட்டதிலேயே இவர் எந்த அளவு வன்மத்தோட கதறிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் மதிப்பிலான ஸ்விம்மிங் பூல் வசதியுடன் கூடிய ஒரு வீட்டையும் அந்த இடத்துல கட்டுறதுக்கான வேலையை நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்விம்மிங் பூல் வசதியுடன் கூடிய ஒரு வீட்டையும் அந்த இடத்துல கட்டுறதுக்கான வேலையை நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிச்சிட்டாரு. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு, நம்பி அனுப்புனனே. அவர் ஷேர் பண்ணிருக்கிற வீடியோல கூட அப்படி எதுவும் வேலை நடக்கிற மாதிரி தெரியல. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான் கேட்கணும்னு தோணுது. நீ நிஜமாவே நெல்சனா இல்ல ஓட்சனா? 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே?